سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபுல் ஹலாலி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம். ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்கிறார். இன்னொரு ஹதீஸிலே தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பாத ஃபரீலா, ஹலாலான சம்பாத்தியம் செய்வது ஒரு கடமைக்கு பிறகு இன்னொரு கடமையாகும் என்கிறார். எப்படி தொழுகை கடமையோ, ஜகாத் கடமையோ, நோன்பு கடமையோ, அதே போல ஒரு மனிதனுக்கு ஹலாலான சம்பாத்தியம் செய்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனுடைய வருமானம் அது ஹலாலான நேர்மையான முறையில் இருந்தால் அவருடைய உணவு, உடை, தங்குமிடம் எல்லாமே ஒரு ஹலாலான முறையாக இருக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு வருமானம் வரும், ஆனால் அவன் அது எந்த வழியிலிருந்து வந்தது என்பதை அவன் யோசிக்க மாட்டான். அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராமி, அது ஹலாலான வழியிலிருந்து வந்ததா அல்லது ஹராமான வழியிலிருந்து வந்ததா என்று யோசிக்க மாட்டான். அவன் தனக்கு வருமானம் வந்தால் போதும் என்கிற அந்த மனநிலைக்கு அவன் ஆகிவிடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்றால், 2/172 வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானதை உண்ணுங்கள் என்று கூறுகின்றார். இத்தனைக்கும் சொல்ல போனால் நபிமார்களுக்கும் நீங்கள் ஹலாலாக உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். யா அய்யுஹ ருசூலு, நபிமார்களே, குலூ மின தய்யிபாத், நீங்கள் நல்ல ஹலாலானவற்றை உண்ணுங்கள், வாமலு சாலிகன், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு மனிதன் ஹலாலான உணவை உண்டால் மட்டும்தான் அவன் நல்ல அமல்களை செய்வதற்கு அது அவன் தூண்டுகோலாக இருக்கும். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஹலாலான உணவை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த முடியும், அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது ஹராமான முறையில் அவனுடைய சம்பாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் அவன் தலைகீழாக நின்று வணங்கினாலும் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒருவேளை ஹராமான வருமானம் இருந்தது என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவனுடைய அமல்கள் அல்லாஹுடைய ஒரு கால் தூசிக்கு சமமாகிவிடும். ஆகவே நம்முடைய உடலில் செல்லக்கூடிய அனைத்துமே நேர்மையான முறையில் சம்பாதித்தாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தவறுதலாக ஒரு தவறான செயலுக்கு கூலி வாங்கிய அந்த பணத்தில் ஒருவர் உணவு வாங்கி வந்ததினால், அதை தெரியாமல் சாப்பிட்டதினால் தன்னுடைய வாயில் விரலை விட்டு தான் சாப்பிட்ட எல்லா உணவையும் வெளியே வாந்தி எடுக்கும் அளவுக்கு சிரமப்பட்டு வாந்தி எடுத்தார். அதை பற்றி கேட்கப்படும் பொழுது, என்னுடைய வயிற்றில் ஒரு பருக்கை ஹராமான வருமானத்தின் மூலம் அந்த பருக்கை இருப்பது அது என் நரக நெருப்பை என் வயிற்றில் போட்டுக் கொள்வதற்கு சமம். ஒருவேளை மரணம் வந்துவிட்டால் இந்த ஹராமான உணவு கலந்த இந்த உடல் நரகத்துக்குத்தான் சொந்தம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் கூட அவ்வளவு நேர்மையாக இருக்கும் பொழுது நாமும் ஹராமான விஷயங்களை தவிர்த்து நேர்மையான முறையில் சம்பாத்தியம் செய்யக்கூடிய, வருமானம் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு குறைவாக இருந்தாலும் ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்து அதில் பரக்கத்து ஏற்படக்கூடிய அந்த அருளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.